வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதாவது மஷ்ரூம் கிரேவி தான். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் தான். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அதேமாரி ஆப்பிள் மொபைலில் பார்த்திங்கன்னா ஆப் ஸ்டோர் இருக்கும், அதில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு அந்த லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளுமே உங்களுக்கு, அதாவது ஹேரு, ஃபேஷியல், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இதில் இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் போய் இந்த லிங்க்கு விசிட் பண்ணி போய் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காளானுக்கு வந்து அதிகம் எண்ணெய் தேவையில்லை. இதில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ரொம்ப விருப்பமாக இருக்கவங்க ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் பாருங்கள், தேவையான அளவு ஊற்றியாச்சு. நல்லா எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டே இருங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு, அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டே இருங்க. அடிப்பிடிச்சிட போது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டே இருங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 4-5 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இது தேவையான உப்பு, கல் உப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து பச்சை மிளகா, காளான் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப பொடிப்பொடியாக இல்லாமல் மீடியம் சைஸில் காளான் வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. ஒரு பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 ஆட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து தண்ணி வேணும். அந்த தண்ணி வந்து சுண்டதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவில் சேர்க்கணும். தக்காளி கூட நல்லா வதக்கியாச்சு காளான். அதிலேருந்து பாருங்கள், தண்ணி வந்திருக்கு. நல்லா கொதிக்கட்டும். தண்ணி சுண்டுட்டோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. காளான் வந்து வெந்துருச்சு அதுலேயே, இந்த தண்ணியிலே. பாருங்கள், தண்ணியும் சுண்டுடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கறி மசாலுக்குன்னு தனியாக அரைச்ச தூள் இருக்கே, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். சிக்கன் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 to 4 அந்தமாரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் மிளகாய் தூள், அந்த மாதிரி சீரகத்தூள் அந்த மாதிரி ஆட் பண்ணணும். நல்லா வதக்கிக்கோங்க, அடிப்பிடிக்காத மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணியாச்சு. மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. இது வந்து கரம் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலாலாம் இறங்கட்டும். நல்லா பாருங்கள், நல்லா மசாலாலாம் காளான் நல்லா இறங்கிடுச்சு. நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணோம். அப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கொதிக்கட்டும். கிரேவியே வேணுன்னா இப்படியே விட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் நான் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது.
இப்போ வந்து நம்ம ஆட்டி வச்ச தேங்காய் அதில் வேறு ஒன்றும் இல்லை, சீரகம் சோம்பு தான் போட்டு ஆட்டியிருப்பேன். தேங்காய் வந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். அந்த தேங்காய் ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்ம மல்லி இலை இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.